நமஸ்காரம். நம் குடும்பத்திலாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையிலாக இருக்கட்டும், இன்ன கருத்துடையவர்கள்னு நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாக வேண்டும். அதை அப்புறம் வெளியிலே வளவளான்னு பேசுகிறோமா இல்லையா, அது வேறு. இப்படி நடந்திருக்கிறது என்று நம் குடும்பத்தில் ஒன்று இருக்கும்போது, இது சரி, இது தவறு, இதற்குள்ள ஒரு ஸ்டாண்ட் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அது பொது வழியிலாக இருந்தாலும் அவ்வளவே. இதில் என்ன சொல்ல தோணும் என்றால், ஏன் நடுநிலையாளராக இருந்து விட்டால் என்ன? நான் இந்த பக்கமும் முடிவெடுக்கவில்லை, அந்த பக்கமும் முடிவெடுக்கவில்லை, இது சரின்னு சொல்லவில்லை, தவறுன்னு சொல்லவில்லை, ஆதரிக்கவும் இல்லை, அனாதரிக்கவும் இல்லை. இப்படி சொல்லலாமானால் சொல்லலாம். ஆனால் அது எடுபடாது. கருத்தாவது இது சரி, இது தவறுங்கிறது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். இது சரி தவறுங்கிற கருத்து, அந்த கருத்தை நீங்கள் வெளியிடலாம், வெளியிடாமல் போகலாம். ஆனால் வெளியிட வேண்டிய சமயத்தில் வெளியிடாவிட்டாலும் குற்றமே. இதை 3 நிலைகளாக சொல்லலாம். நம்ம பிள்ளையோ பெண்ணோ, அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு தவறு நடந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். இது தப்புங்கிற கருத்து முதலில் வேண்டும். அடுத்தது தவறு என்று எடுத்து சொல்லுதல். 3வது திருத்துவதற்கு வேண்டிய செயலில் இறங்குதல். 3வதுக்கு சக்தி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், கேட்கலாம், கேட்காமல் போகலாம். முதல் இடத்தில் கருத்தாவது ஒழுங்காக இருக்க வேண்டும். ஏன் நியூட்ரல்னு சொன்னால் என்ன? நடுநிலை. அது நடுநிலை ஆகாது. இது என்ன ஆகிவிடும்? பார்லிமெண்டிலோ சட்டசபையிலோ ஏதோ ஒரு கருத்து, புது லா, மசோதா அதை போல் வரும்போது அப்ஸ்டெயின் பண்ணினார்கள். இந்த பக்கமும் ஓட்டளிக்கவில்லை, அந்த பக்கமும் ஆதரித்து போடவில்லை. இந்த கட்சி அப்ஸ்டெயின் பண்ணித்துன்னு சொல்வார்கள். அதுக்கு என்ன பொருள்? நான் நியூட்ரல்னு பொருள் இல்லை. ஏதோ ஒரு கருத்தை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் ஒருத்தர் அப்ஸ்டெயின் பண்ணுவார். அதனால் அந்த ஹவுஸினுடைய மொத்த ஸ்ட்ரென்த் குறையும், தானே மெஜாரிட்டிக்கு தேவை குறையும், ஒரு பக்கம் ஜெயித்து விடும். இதுக்கு தான் அப்ஸ்டெயின் பண்ணுவார்கள். அதனால அப்ஸ்டினன்ஸ்ங்கிறது நல்ல முடிவாகாது. அதாவது நியூட்ரல் முடிவில்லை, யாரையோ ஒருத்தரை ஆதரிக்கிறோம் தான் பொருள். இதற்கு ஒரு இடம் சொல்ல வேண்டுமானால், மகாபாரத யுத்தம் தொடங்குகிறது. யாருக்கேனும் இந்த புறத்திலே அந்த பக்கமோ, அந்த யுத்தத்தின் அந்த பக்கத்திலே இந்த பக்கமோ வர வேண்டுமானால் வரலாம், யுதிஷ்டிரன் சொல்லுகிறார். கௌரவர்கள் பக்கத்திலிருந்து யுயுத்சு என்பார் பாண்டவர் பக்கத்துக்கு வந்து விட்டார். அவர் கடைசி வரை சண்டையிட்டார், பிழைத்தும் விட்டார். அவர் இங்கிருந்து கொள்ளுகிறேனே, அவரை ஆதரிக்கிறேனே, அதெல்லாம் சொல்லவில்லை. என்ன கருத்து? பாண்டவர்கள் சரிங்கிற கருத்து, நான் அங்கேயே போய் விடுகிறேன், மாறிவிட்டார். அது பாராட்டப்படுகிறது. அதே பலராமன், கண்ணனுக்கே அண்ணா, அவர் என்ன செய்தார்? எனக்கு பீமசேனனும் சிஷ்யன், துரியோதனனும் சிஷ்யன், ஆகவே எந்த பக்கம் பேசுவதுன்னு தெரியவில்லை, நான் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை என்று தீர்த்த யாத்திரை போய்விட்டார். கடைசியில் திரும்பி வந்தார். அவர் வந்தபோது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை, கதை சண்டை. பீமன் துரியோதனன் இடுப்புக்கு கீழே அடித்தான். அது கண்டு கோபப்பட்ட பலராமர், விட்டேனா பார், அது எப்படி செய்யலாம் என்று நடுவர் வந்தார். கிடையாது, உமக்கு பங்கே இல்லை, நீர் எப்போது இந்த போரில் எனக்கு பங்கில்லைன்னு சொல்லிவிட்டு போனீரோ அவ்வளவுதான் என்று அனுப்பிவிட்டனர். கண்ணனை அதை ஏற்கவில்லை, அவருடைய ஸ்டாண்டை ஏற்கல. எதற்கு சொல்ல வந்தேன்? நான் நியூட்ரலாக இருக்கிறேன்,
அது எடுபடாது. இது சரியோ அது தவறோ அதை ஸ்டாண்ட் எடுத்தாக வேண்டும். அதற்கு மேல் அதை பண்ண முடியும் பண்ண முடியாது என்பது வேறு. அது அவரவருடைய சக்தியை பொறுத்தது. நான் கருத்திலேயே குழப்பமாக இருப்பேன், அது ஒவ்வாது. அதனால் யாரேனும் நான் இதையும் ஆதரிக்கவில்லை அதையும் ஆதரிக்கவில்லை, நியூட்ரல், அதுவும் முக்கியமாய் நம்முடைய சம்பிரதாய விஷயத்திலே அப்படின்னு இருந்தால், பகவானை பற்றி ஒருத்தர் தவறாக சொல்லுகிறார்னு சொன்னால், சரி நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்றா சொல்ல முடியும்? தவறு என்றால் தவறு. இந்த விஷயத்தில் சற்று உறுதியோடத்தான் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.